பூலோகத்தில் எனப்பட்ட 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. கலியுகத்திலே நீதி அழிந்து விட்டது, அநீதி தலைவிரித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவிரித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்பகுதி இரண்டாவரை சீமை பூப்பாச்சி பள்ளம் கோபுரை கட்டாளத்தில் சூரனகப்பட்டவன் ஆண்கள் அடித்து ஆலயங்கள் அடித்து பெண்களின் கற்பை சூரியாடி வருகின்றான். மகீசா சூரனகப்பட்டவன் அன்றொரு நாள் நம்மை நோக்கி கடுதமும் புரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ராமந்து தோன்றி சூரனே உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க சூரன் கூறுகிறான் மரணமெல்லாம் வர வேண்டும் என்று. பூலோகத்தில் இறப்பொன்று இருந்தார். இறப்பு நேரிடும் தெரிவிக்க சூரன் கூறுகிறான் இறப்பு நேரிட்டார். ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தைகளும் 7 ஒரு எல்லை தெய்வலாக வர வேண்டும். 7 ஒரு எல்லை தெய்வலாக மறந்து ஒரே உருவம் பெற்று அனைத்தால் மட்டும் அனைக்க நேரிடும் என்ற சோபத்தை பெற்று சென்ற காரணத்தினால் ஆண்கள் அடித்து ஆலயங்கள் அடித்து பெண்களின் கற்பை சூரியாடி வருகின்றார் என்றவர் அண்ணன் அழிக்க வேண்டும் என்றார். சக்தி தாயுள்ளம் கொண்ட நீ பூலோகத்தை பார். பூலோகத்தில் குறிப்பாக தென்பகுதி இரண்டாவரி சீமை பூப்பாச்சி பள்ளம் கோபுரை கத்தாள மடத்தில் மகீசா சூரனகப்பட்டவன் ஆண்கள் அழித்து ஆலயங்கள் அடித்து பெண்களின் கற்பை சூரியாடி வருகின்றார். அண்ணன் அழிக்க வேண்டும் என்றார். பூலோகத்தில் 107 பிறப்புகள் முடித்த நிலையில் 108வது பிறப்பாக பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி 107 அவதாரம் எடுத்து விட்டேன். 108வது அவதாரமாக எங்கு பிறக்க வேண்டும், யார் குடியில் பிறந்து என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று விவரமாக கூறுங்கள் சுவாமி. எங்கு பிறக்க வேண்டும், யார் இடத்தில் பிறக்க வேண்டும் என்றால் கோட்டை மலையாளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய் தம்பதிக்கு ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். சக்தி 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 ஒரு எல்லை தேவலாக வர வேண்டும். எங்கெங்க வர வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக நாட்டாமலை எல்லையில் நாட்டாமலை மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். சக்தி இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையில் திருவப்பூர் மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொண்டையூர் எல்லையில் கொண்டையூர் மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையில் இருந்திரப்பட்டி மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வைத்தூர் மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணபுரம் எல்லையில் கண்ணபுரம் மற்றும் மாறியாக பிறக்க வேண்டும். 6 பிறப்புக்கும் இளையகண்ணியாக 7வது பிறப்பாக எங்கு பிறந்து அமர வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. 7வது பிறப்பாக சமயபுரம் எல்லையிலே சமயபுரம் மற்றும் இப்படிப்பட்ட 7 பிறப்புகள் பிறந்து 7 ஒரு எல்லை தேவலாக மறந்து ஒரே உருவம் பெற்று மகீசா சூரனை அழிக்க வேண்டும். தேவி சுவாமி உனக்கு துணையாக அழகர் மலை 18 வெளியிருப்பனும் கொல்லிமலை சின்ன கருப்பனும் உனக்கு துணையாக வருவார்கள். மூவரும் சென்று மகீசா சூரனை அழிக்க வேண்டும். தேவி ஆகட்டும் சுவாமி. சுவாமி சிறு சந்தேகம். பூலோகத்தில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. 7 கரகம் பாவித்துள்ளீர்கள், அதற்கு உயிர் எழுப்பித்தாருங்கள். தாங்கள் சொன்னபடியே எனது பணியை தொடங்கி வருகிறேன். அப்படி கட்டும் சக்தி சுவாமி. மைந்தர்களை தொண்டு சிறக்க பூர்வ நல்லாசிகள் தலைவர்கள் பூலோகத்தை மாட பிறப்பாக பிறக்க போகும் என்பதற்காக 7 கரகத்தை வைத்திருக்கின்றோம். 7 கரகத்திற்கு உயிர் சக்தி கொடுக்க வேண்டும். அப்படியே அருள் சக்தி அழைக்க வேண்டும். மைந்தர்களே அப்படியே ஆகட்டும் ஐயனே.
அன்பு சார்ந்த ரசிகப்படுத்த பாண்டு தெய்வம் தாயே பகவதி தாயே, ஊரை கட்டி தருவது உண்மை என்றால் வருகிற மக்களுக்கு பயமா தர பள்ளிகளே. நீங்களா லூசாடா, சாமி அடிச்சு கிண்டல் பண்ணிருக்கீங்க. விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணுங்க. சிலுக்க சிலுக்க காளிய இன்னும் ஒரு கரகம் இருக்கிறதுப்பா. இந்த கரகமாகப்பட்டது சமயபுர கரகம். கொள்ளிடம் காவிலே கோடான கோடி மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகிற தெய்வம் சமயபுர கரகம். எந்த ஒரு மேடையிலும் தன்னும் தெய்வம் வந்ததில் அம்மா. இந்த கரகத்துக்கு பெண் ஓடி இருப்பதால் காட்டி கொடுத்து கரகத்தை எடுத்து ஆடப்படும் தாயே, ஓடிவா ஆடிவா தாயே. அம்மம்மா இல்லை கீழே விழுகாம சாமி. பொறுமை பொறுமை பொறுமையா வரணும் சாமி. கீழே விழுந்து ஆடக்கூடாது சாமி. பெண்கள் வந்து பிடிக்குமா? திருநீர் போட வேணாங்கய்யா. பொறுமை பொறுமை. அப்படியே கோயிலை சுத்தி கூட்டி வாங்க. பொறுமை கூட போங்க, பெண்கள் கூட போங்கம்மா. பெண்கள் கூட போங்க. சாமிங்க நிதானமா கீழே விழுவாம ஆடணும். ஐயா திருநீர் போட வேணாம். கோயில தீபாவளி அனுப்பிச்சுடுங்க. அப்படியே மெதுவா கூட்டி போங்க. திருநீர் போட வேண்டாம். பெண்கள் கூட போயிட்டு வாங்க.
ஒவ்வொரு கிரகத்தையும் பேரு சொல்லி இறக்குவோம். ஒவ்வொரு கிரகத்தையும் பேரு சொல்லி இருக்கும்போது தயவு செய்து எல்லாமே கைத்தட்டி குலப சத்தம் போட்டு அட்டன் பண்ணுங்க. கரகத்தை இருக்கும்போது சாமி குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க. இல்ல கை தட்டுங்க. சொந்த கரகம் வந்து பிடிச்சுக்கோங்க. முதல் கரகமாகப்பட்டது நாட்டவரை எல்லையிலே எல்லையிலே நீதான் வாசாமி வாசாமி ஒவ்வொரு கரமா கொண்டு கொடு. மெதுவா மெதுவா உட்கார வைங்க. முகத்துல மட்டும் தண்ணி அடிங்க. குடிக்கிறதுக்கு உடனே தண்ணி கொடுக்க வேண்டாம். இரண்டாவது கரகமாக்கப்பட்டது திருவப்பூர் எல்லையிலே மூன்றாவது கரகமாகப்பட்டது கொட்டையூர் எல்லையிலே எல்லையிலே வாழ்ந்தவரம் முத்துமாரி முத்துமாரி மெதுவா மெதுவா உட்கார வைங்க. மெதுவா உட்கார வைங்க. நான்காவது கரகமாகப்பட்டது தாயே அம்மம்மா எல்லையிலே கை தட்டுங்கம்மா. ஐந்தாவது கரகமாகப்பட்டது வைத்தொரு எல்லையிலே எல்லையிலே வாழ்பவர முத்துமாரி முத்துமாரி ஆறாவது கரகமாகப்பட்டது கண்ணபுர கரகமும் ஏழாவது கரகம் சமயபுர கரகம் ஆடி வந்து கரகத்திற்கும் எல்லாமே கைத்தட்டி குலப சத்தம் போட்டு ஆரம்பிக்க கைத்தட்டி போக முடியும். சாந்த சமயபுரம் ஏமா கைத்தட்டேனம்மா? இல்ல இல்ல கை வலிக்கும். சாந்த சமயபுரம் சமயபுரம் சாதீச கண்ணபுரம் கண்ணபுரம் ஏழாவது கரகமாகப்பட்டது சமயபுர கரகம் ஆங்கார கொண்டு போய் ஆடி வந்து கரகத்திற்கும் எல்லாமே கைத்தட்டி குலப சத்தம் போட்டு ஆட்டம் பண்ணுங்க. சமயபுர எல்லையிலே எல்லையிலே வாழ்பவர முத்துமாரி முத்துமாரி
கைதட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, கை தட்டாதவங்களுக்கும் நன்றி. இன்னொரு விஷயம், எல்லாரும் மறுபடியும் அங்கே போகாதீங்க, இங்கே உட்காருங்க. சாமி நாடகம் தான் நடக்குது, பெண்களுக்குரிய நாடகம். இந்த 7 கரகத்தை ஏன் பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு தெரியுமா? ஏன் அழைக்கிறோம்னு தெரியுமா? இந்த கரகத்தை தொட்டால் கிரகங்கள் விலகும் என்பது ஐதீகம். இந்த கரகத்தை எல்லாருமே தொட்டு எடுக்க முடியாது. அம்பாளுடைய அனுக்கிரகம் யாராருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் தொட்டு எடுக்க முடியும். அதுக்கு தான் உங்களை பக்கத்தில் வர சொன்னது. மறுபடியும் நீங்கள் அங்கே போகாதீங்க. அம்மனுடைய அனுக்கிரகம் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, பேசாம இருப்பாங்க. உட்காருங்க, அமைதி. இங்கே உட்காருங்க. பாருங்க, அந்த அங்கே போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பாயப்புற பிடின்றது வித்துருவேன். இங்கே உட்காருங்க, இந்த தார் பாயிலே உட்காருங்க. உங்களுக்கு தான் விரிச்சு போட்டது. பாரு, இவ்வளவு சொல்லியும் போறதே. போங்க, நானும் போறேன். போங்க. சக்தி சுவாமி, 7 கரகத்திற்கு உயிர் சேர்த்து கொடுத்து விட்டோம் சக்தி. ஆமாம் சுவாமி. பூலோகம் சென்று மாநில பிறப்பாக பிறந்து மகிஷாசூரனை அழித்து விட்டு பாதாளக்கு பத்திர வைத்தேவி அப்படியே சென்று வருவார் சுவாமி.